அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி வகுப்பு நாலடியார்ல அறிவுடைமை. அ அறிவுடைமை என்பது வெறும் கல்வியை பெறுவது மட்டுமல்ல. வாழ்க்கை சார்ந்த தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறது தான் அறிவுடைமை. அறிவுடைமை என்பது என்ன? அறிவுடைமை உடையவர்கள் யாரு? அப்படின்ற செய்திகள தான் நமக்கு நாலடியார் குறிப்பிடுது. இதுல முதல் பாடலா சிறந்த உவமை நயத்தோட அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இளம்பிறை ஆயக்கால் திங்களைச் சேராது அணங்கரும் துப்பின் அரா. இந்த இளம் பிறைய பார்த்து விழுங்காதான் இந்த அரவு. அரவு என்பது பாம்பு. பாம்பு என்ன செய்யாதான் இளம் பிறைய விழுங்காதாம். அது முழுமை அடையிற வரைக்கும் காத்துட்ருக்குமாம். அ அதுதான் அதுக்கு வந்து சிறப்பா அதுக்கு தோணியிருக்கு. அது மாதிரி பகைவர் பணிவிடம் நோக்கி தகவுடையார் தாமேயும் நாணி தலைச்செல்லார் காணாய். பகைவர்கள் வந்து பணிந்து போயிடுறாங்க அப்படின்னா, எதிர்த்து நின்று போர் செய்ய மாட்டார்களாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுடையவர்கள். அவங்க தனியா இருக்காங்களேன்னு சொல்லி வருத்தம் தான் படுவாங்களே ஒழிய, அவங்களோடு போரிட மாட்டாங்க. அப்ப அவன் தனியா இருக்கானேன்னு வருத்தப்படுவாங்களாம். அப்ப சமபலத்தோடு இருக்கவனோடு தான் நம்ம போரிடணும் அப்படின்றது அறிவுடையவர்களுடைய ஒரு நோக்கமா இருந்திருக்குது. அப்படி இருக்கிறவங்கள தான் அறிவுடையவர்கள் குறிப்பிடுறாங்க. அ அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, நலிகடல் தன் சேர்ப்ப நலிகடல் அப்படின்றது குளிர்ச்சி பொருந்திய கடல். அ அந்த தலைவனே நல்கூர்ந்த மக்கட்கு அணிகலமாவது அடக்கம். இந்த இடத்துல நல்கூர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வறுமையில இருக்கக்கூடிய மக்களா குறிப்பிடுறாங்க. எதுல வறுமைன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுல வறுமையா இருக்கக்கூடிய மக்கள். அவங்க எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு அணிகலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்கம். அ அந்த இது வந்து வறுமையில இருக்கவங்கன்னா, பொருளால கிடையாது. அறிவினால வறுமையில இருக்கக்கூடியவங்களுக்கு அணிகலனா ஆவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடக்கம் தான். "பணிவில் சீர் மாத்திரையின்றி நடக்கும் மேல் வாழும் ஊர் கோத்திரம் கூறப்படும்." அப்படி இல்ல அப்படின்னா, மாத்திரையின்றி நடக்குமாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அளவில்லாம அவனையும், அவனது குலத்தையும் வந்து இழிந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது. நன்றி.